தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றில் இன்னைக்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்றத பதிவு பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும், திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்கணும், விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுக்கணும், அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுக்கணும், சீமான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி வந்து ஒரு ரசிகர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஆஃபீஸுக்கு வெளியில் இல்லை விஜய் வீட்டுக்கு வெளியிலன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வந்து கத்தின வீடியோ, அது எங்கேன்னு தெரில, பட் வந்து கத்தின வீடியோ வந்து ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதாவது நிறைய பத்திரிகையாளர்கள், கொஞ்சம் நடுநிலைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, கொஞ்சம் சங்கி பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க, இதுலேயும் நிறைய பேர் வந்து திமுக வந்து ஆதரவு கொடுக்கணும், திமுக வந்து இதை வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும், திமுக கூட்டணி கட்சிகள் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணியில் உள்ளவங்க வந்து ஸ்டாலின் முதல்வர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க தேர்தலில் நின்னாங்க, கூட்டணியை வச்சு போட்டி போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்களை முதல்வர் ஆக்கணும்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இவங்க எல்லாருமே வந்து அதிமுக ஆதரிக்கணும் அப்படின்றத சொல்லலை? ஏன்னா அதிமுகன்றது பிஜேபி கூட்டணியில் இருக்கு, அதனால வந்து நாங்கள் அதிமுகவை கேட்கல, திமுக கூட்டணி தான் ஜனநாயக கட்சி. அப்போ திமுக கூட்டணி தான் ஜனநாயகம்ன்றது தெரியுது. அப்போ ஏன் அதிமுகவை சொல்லலை? அதிமுகலேருந்து செங்கோட்டையன் அவர்களை மட்டும் வந்து ஊழல் சக்தியிலேருந்து அவங்கள எடுத்துக்கலாம், அவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அதிமுகலேருந்து மற்றவங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான லாஜிக் இங்கேருந்து எப்படி வருது? ஸோ திமுகவில் உள்ளவங்க மட்டும்தான் இதை வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணணுமா? இல்லாட்டி நீங்கள் வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து எங்கள் விஜயை போட்டு படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் மேலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அதீதமான ஒரு வன்மத்தையெல்லாம் வந்து கக்குனாங்க. ஏன் இதுவே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, சிவி சண்முகம் வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவங்களாம் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன் யாருமே சொல்லலை? செங்கோட்டையன் அவர்களை வந்து நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கும் போது, அதிமுகலேருந்து நிறைய பேர் கட்சியில் சேர்த்துக்கும் போது, இவங்களோட ஆதரவோட ஆட்சி அமைச்சா என்ன? அது ஏன்? அதை வந்து நல்லா யோசிங்க. ஏன் திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமே ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சங்கி கூட்டமும் ஏன் சொல்லுது அப்படின்னா, திமுகவை தனிமைப்படுத்தணும். ஆல்ரெடி அதிமுகவை கிட்டத்தட்ட வந்து ஒழிச்சாச்சு. ஸோ அதிமுக வந்து இனிமேல் மேலெழும்பி வர்றது சிரமம். ஆல்ரெடி இப்போ இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ளே பொதுச் செயலாளர் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு, அதனால அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க அப்படின்றது வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் திமுகவை அப்படி அழிக்க முடியாது, அது வந்து கொள்கை சார்ந்துள்ளது. பொதுவாக நல்லா படித்தவங்க, நல்ல சிந்தனை உள்ளவங்களோட ஒரு அது ஒரு கூடாரமாக இருக்குது, அதனால் அதை வந்து அழிக்கிறது சிரமம். அதுக்காக தான் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு திமுகவை வலிமை குறை செய்கிறதுக்கு தான் இந்த ஒரு ட்ரிக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க.